வணக்கம் எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நிறைந்த செல்வமும் நீண்ட ஆயுளும் பெற்று நலமுடன் வாழ்க வாழ்த்துகிறேன். இது முந்தின நாள் சாயங்காலம் பக்கத்தில் இருக்க கடைகளுக்கு போயிருந்தோம். நிறைய விநாயகர் சிலையெல்லாம் வச்சுருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டார். நான் ஃப்ரெண்டு கூட தான் போயிருந்தேன். ஸோ தெருவே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. குட்டி குட்டி விநாயகர் கடை, பூஜைக்கு தேவையான சாமான்லாம். முந்தின நாளே வந்து நான் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டேன். பூர்ணம். அதுக்கு இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா நெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு 1 கப்பு துருவின தேங்காய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெல்லம் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துட்டேன். நல்லா வெல்லம் உருகிற அளவுக்கு இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். பாகாலாம் காய்ச்சல நான் அப்படியே வெல்லம் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்கேன். இது நல்லா மெல்ட் ஆகி வந்து ஆஃப் பண்ணிட்டோன்னா பூர்ணம் ரெடி. அப்படியே ரெடி பண்ணி இருந்துருக்கலாம். நான் என்ன பண்ணேன், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை பொடிச்சு அது கூட சேர்த்துட்டேன். ஆக்சுவலாக வெறும் தேங்காவே நல்லா இருந்திருக்கும். இது கொஞ்சம் திக்காகிடுச்சா பூர்ணம் வந்து ஒரு மாதிரி கட்டியாக ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை. அதனால் அடுத்த தடவை பொட்டுக்கடலை சேர்க்க மாட்டேன். ஸோ இது கார கொழுக்கட்டைக்கு பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகா, 1 மிளகா வத்தல், கொஞ்சமாக இஞ்சி, 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பை நல்லா அலசிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேன். அதை வந்து இப்போ மிக்சியில் கொஞ்சம் தண்ணி சேர்க்காம குறைன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கூடவே கொஞ்சமாக பெருங்காயம், உப்பு சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை மஞ்சத்தூள் தேவையில்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணிலாம் சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நிறையா செய்கிறதா இருந்தால் நம்ம இட்லி பானையில் ஆவியில் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாளிச்சிக்கலாம். கொஞ்சோண்டு அப்படிங்கிறனால டைரெக்டாகவே தாளிச்சிடுறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், அரைச்ச உளுந்து சேர்த்துட்டு நல்லா இது உதிராக பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடணும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறைய செய்கிறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இட்லி தட்டில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து உதுத்து இந்த மாதிரி தாளிச்சிக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு இப்போ கட்டி கட்டியாக இருக்கு இல்லையா, நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையால் உதுத்தா நல்லா பொலன்னு உதுந்துரும். இல்லைன்னா திருப்பியும் மிக்சியில் ஆறுனதுக்கப்புறமா போட்டு ஜஸ்ட் ஒரு தடவை பல்ஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி பாருங்கள் உதிராக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் ப்ரிப்ரேஷன்ஸ். இப்போது இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி. காலையில் கொஞ்சம் சீக்கிரம், அதாவது ஒரு 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. வெளியில் வானம் எல்லாம் முக்கால்வாசி சீக்கிரம் எந்திரிக்க மாட்டேன் இல்லையா. இன்றைக்கி வந்து நல்லா பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. ஸோ முதல் வேலையாக போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். நைட்டே என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா சுண்டல் ஊற வச்சுட்டு அரிசியும் இது எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் வச்சுருந்தேன். காலையில் எழுந்ததும் ஆன் மட்டும் பண்ணி விட்டுட்டேன். ஸோ சாதம் ரெடியாக இருந்தது. அதை ஒரு கிண்ணத்தில் நல்லா கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து ஆறட்டும்னு விட்டுருக்கேன். சுண்டலுமே கூட வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம கொழுக்கட்டைக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு இன்றைக்கி நான் மாவு சேர்க்குறேன். ஸோ 1 கப்புக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி. சில மாவுக்கு ஜாஸ்தி தேவைப்படும். ஸோ பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பும் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா மாவு இந்த மாதிரி போட்டு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி போட்டு விட்டுற போகிறேன். கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறமா கையாலேயே கூட பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது அப்படிங்கிறனால முதல்ல நான் இந்த மாதிரி டம்ளர் வச்சு நல்லா ஒரு தடவை மேஷ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கை பொறுக்கிற சூடு இருக்கப்போ கையை லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பாருங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிடலாம். காஞ்சிருச்சு அப்படின்னா விரிசல் விட்டுரும். அதனால் ஈர துணி போட்டு மூடி வச்சிடணும். 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருந்தேன் வடைக்கு. ஸோ அது கூட கொஞ்சமாக பச்சை மிளகா, சோம்பு, வெள்ளைப்பூடு, இஞ்சி எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா வெங்காயம், கொஞ்சமாக புதினா சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடையாக சுட்டு எடுத்துக்கலாம். நிறைய செய்யலை. இங்கே ஒரு 2-3 வீட்டுக்கு மட்டும் கொடுக்க வேண்டியிருந்தது. சரி, அதனால் அதுவும் பண்ணியாச்சு. சாதம் பாருங்கள் புளியோதரை மிக்ஸ் இருந்தது ரெடிமேட். அதையும் வச்சு புளியோதரை பண்ணியாச்சு. சுண்டல் காலையிலே சொல்லியிருந்தேன் இல்லையா, வெந்ததை வடித்து வச்சுருந்தேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், மிளகா வத்தல், கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சிட்டு நல்லா தேங்காய் துருவல் சேர்த்து பெரட்டி இறக்கிட்டேன். ஸோ புளியோதரைக்கு தொட்டுக்கைக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எல்லாமே எப்படியும் 10-11 மணி ஆகிடும். ஒரேடியாக பிரஞ்சாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சாதம் வச்சேன் இல்லையா நெய்வேத்தியத்துக்கு. சரி, அதனால் தொட்டுக்க உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி பண்ணிட்டேன். பாருங்க, சிம்பிளான ஃப்ரை தான். அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை பூர்ணம் இதை வந்து நம்ம அச்சு வச்சு தான் செய்ய போகிறேன். பொட்டுக்கடலை சேர்க்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பொட்டுக்கடலை சேர்த்தது கொஞ்சம் நான் இப்படி வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பாகு லைட்டாக இறுகிருச்சு. அதனால் சாப்பிட்றப்பையும் கொழுக்கட்டையில் உள்ளே அப்படியே கொஞ்சம் ரொம்ப மெல்ட் ஆகாமல் ஓரளவுக்கு அப்படியே லட்டு மாதிரியே இருந்துச்சு. எப்பயுமே ஆக்சுவலாக பொட்டுக்கடலை சேர்க்க மாட்டேன். சரி, இன்றைக்கி கொஞ்சம் சேர்ப்போமே அப்படின்னு சேர்த்ததில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போது இந்த உளுந்து பூர்ண கொழுக்கட்டைக்கு
இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு பட்டர் பேப்பரில் வச்சு இந்த கிண்ணம் வச்சு நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அழகாக ஷேப் ஆகிடும். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டோம் அப்படின்னா பாருங்கள் ஒட்டாமல் வந்துடும் எண்ணெய் தேய்ச்சனால. இதுக்கு வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டை அச்சில் கொஞ்சமாக உள்ள பூர்ணம் வச்சுட்டு இது சூப்பராக வந்திருந்தது. அந்த பொட்டுக்கடலை சேர்த்தனால கொஞ்சம் கல் மாதிரி ஆயிடுச்சு அந்த கொழுக்கட்டைக்கு உள்ள ஸ்டஃபிங். அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இதுவுமே ரெடி. நிறைய செய்யலை, நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன். வீட்டுக்குன்னா இது கூட காலி ஆகாது. சரி 2-3 பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறனால இந்த அளவுக்கு கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். 3 ஈடு வந்தது வேக வைக்கிறதுக்கு. முதல் ஈடு சாமி கும்பிட்றதுக்கு வைக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் இந்த பூரண கொழுக்கட்டை காரம் ரெண்டுமே சேர்த்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வச்சா போதும், டக்குன்னு வெந்துடும். ஸோ 2 ஈடு எடுத்துட்டேன். 3வது ஈடு கொழுக்கட்டை வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே இப்போ நம்ம வடை போட்டு எடுத்துடலாம். வடையும் சூப்பராக வந்திருந்தது. குட்டி குட்டியாக தான் போடுறேன் இன்றைக்கி. நல்லா மொறுன்னு வர மாதிரி கடகடன்னு அதுவும் ஒரு 2-3 ஈடு போட்டு எடுத்துட்டேன் அப்படின்னா சரியாக போயிடும். ஸோ பாருங்கள், நல்லா போட்ட உடனே கரண்டி போட்டு கிளறக்கூடாது. நல்லா போடுறப்ப சூடாக எண்ணெய் வச்சுட்டு தட்டி போட்டதும் நல்லா சிம்மில் வச்சு விட்டுறணும். அப்படியே மெதுவாக வெந்ததுன்னா உள்ள வரைக்குமே நல்லா சூப்பராக வெந்து நமக்கு மொறுன்னு கிடைக்கும். மசாலா வடையும் நல்ல வாசனையாக கொஞ்சமாக புதினா இலை மல்லி இலைலாம் சேர்க்குறோம் பார்த்தீங்களா, நல்ல வாசனையாக இருக்கும் வடை. சில பேர் இஞ்சி மட்டும் போடுவாங்க. நான் பூண்டு இஞ்சி ரெண்டுமே ஒரு 2-3 பல்லு வெள்ளைப்பூடு கொஞ்சமாக இஞ்சி எல்லாம் சேர்த்துட்டு சாமிக்கு வச்சு படைச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி பூஜை எல்லாம் முடிஞ்சது. சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் இப்போது சாப்பிட போகிறேன். ஸோ உங்களுடைய விநாயகர் சதுர்த்தி பூஜையும் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.